எல்லாம் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது துடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வாழ்வதும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. அற்புதமாய் இந்த உடல் ஆவி அடங்கு முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பன் உடைமை பெரும் வாழ்வை நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே. பட்டினத்தார். அவங்கள யாரும் காட்டி கொடுக்க கூடாதுங்கறல அவங்க தெளிவா இருக்காங்க மாம்ஸ். மர்டர் பண்ணிட்டா தானே கிரிமினல் அஃபென்ஸ் ஆகும். பைத்தியமாக்கிட்டா அந்த சீமான் விட்டு புள்ள என்ன சொன்னாலும் கேப்பீங்களோ? உன்னை கோயிலுக்குள்ள ஏறி குதிக்க சொன்னா அதையும் செஞ்சிருப்பேன். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னபடி செஞ்சு காட்டிட்டா அவருக்கு ரஞ்சனியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் செல்லாதுன்னு சொல்லிட்டேன். உலகின் அதிசயமான இவ்வூர் அம்பலத்தையும் காக்கும் அஷ்டலிங்கங்களையும் காக்கும் வீரசித்தனின் வழி நடக்க வேண்டும். நீ உங்களோட பிரச்சனை இதுதானே? நான் கூட என் மேல உள்ள அக்கறையோன்னு நினைச்சிட்டேன். மாம்ஸ், நீங்க இங்க வந்ததுல இருந்து என்ன பேக்கப் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. இப்போ கூட அதே வேலையதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னால யாரும் அவமானம் பட வேண்டாம். நீங்க தாராளமா இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பிடலாம். மாம்ஸ், இஃப் யூ ரிமெம்பர், நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்வேன், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க வேற, நான் வேற. I hope you got it. மாம், என்னடா நீ வேற நான் வேற? என்ன நீ வேற நான் வேற? நான் உன் தாய் மாமன். தாய் மாமனா நீ எனக்கு மரியாதை தர வேணாம். அட்லீஸ்ட் உன்னோட வயசுல பெரியவன் இல்ல, அந்த மரியாதை உனக்கு வேணா? ஒரு விதத்துல நீ இந்த மாதிரி சீர்கட்டு அடையறதுக்கு நானும் ஒரு காரணம் தான். நாளைக்கு எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன், நாளைக்கு எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன், அதனால உன்னை நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையெல்லாம் சொல்லி கூப்பிட்டு யூஎஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கான் அடுத்த ஜெனரேஷன் ஆளு. அதனால தப்பு இல்ல, பெரியவங்க இதுல தண்ணி அடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு நானே மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு உன் கூடயே உட்காந்து உனக்கு தண்ணி ஊத்தி கொடுத்து உன் கூடயே குடிச்சு சியர் சொன்னல. என் புத்திய செருப்பால் அடிக்கணும், என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அது என்னடா அடிக்கடி நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேறன்ற? என்னடா நீ வேற நான் வேற? ஓகே, உன் அப்பன் பெரிய பணக்காரன், உன்னை யூஎஸ்க்கு அனுப்பிச்சு படிக்க வச்சான். என்கிட்ட அப்படி வசதிலாம் இல்லப்பா. நான் ஏழை, என் பொண்ணை சாதாரண கான்வென்ட்ல தான் படிக்க வச்சேன். சோ பொருளாதார ரீதியா நீ வேற நான் வேற. வளர்ந்து மரமா நிக்கிறதுல நீ வேற நான் வேற. ஆனா வேறு ஒண்ணுதான், அந்த வேறு ஒண்ணுதான். என் அக்கா உடம்புல ஓடுற ரத்தம் தாண்டா என் உடம்புலயும் ஓடுது, என் உடம்புல ஓடுற ரத்தம் தாண்டா உன் உடம்புலயும் ஓடுது. ஏன்டா இப்படி ஃபூலா இருக்க? நீ பண்ற சில காரியங்கள் எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குன்னு மனசளவுல நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதனால எங்களுக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சியா? அக்கறை இருக்கிறதால தான் உன் கூட உட்காந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கான். இவ்வளவு ஏன் உன் அப்ப பாவம்டா, உங்ககிட்ட கோச்சிட்டு போனார பாவம், அங்க போய் உன்னையும் நினைச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்காரு. அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. அதனால அவருக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? அவருக்கு ஹார்ட் அட்டாக் தெரிஞ்சு கூட அவர் போய் பார்க்காம இருந்தியே, உனக்கு அவர் மேல பாசம் இல்லைன்னு சொல்றேன். ஒத்துப்பியாடா? ஒத்துப்பியாடா? இடியட், நான்சென்ஸ். உன்ன சொல்லி குத்தம்ல, உனக்கு நீ நினைச்ச காரியம் நல்லா நடக்கணும், அவ்வளவுதான்.
காரியத்தை சாதிக்கணும். அடுத்தவன் கேடு கேட்டு நாசமா போனா என்ன, உனக்கு சந்தோஷம் தானே? இங்க பாருடா டேய், ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இது வரைக்கும் நடந்தது எப்படியோ, இனிமே நீ சொல்றது பேசுறது செய்யறது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அத்தான் உன்னை கண்காணிக்க, உன்னை ஜாக்கிரதையா பாதுகாக்க தான் என்ன உன் கூட அனுப்பியிருக்காரு. அதுதான் என் டியூட்டி. ஓகே? என்னடா முறைக்கிற? பெட்டர் பி கேர்ஃபுல் இன் வாட் யூ டாக் அண்ட் வாட் யூ டூ இன் ஃபியூச்சர். மைண்ட் இட் ராஸ்கல். முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, 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 கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, 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 முருகனுக்கு அரோகரா, 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 முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, 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 முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. காளி காளி நான் சொல்லு. காளி காளி நான் சொல்றது. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. பாத்தியா விஜய், பாவம் நம்மள பார்க்க வரும்போது இவன் எப்படி இருந்தான், இப்ப எந்த கோலத்துல இருக்கான் பாத்தியா? யாரோ அமருன்றவர் நமக்கு உதவி செய்யறதுக்காக அவனை இங்க அமிச்சாரு. அவனை உன் சுயநலத்துக்காக இப்படி பைத்தியக்காரனாக்கி சொக்காய கிழிச்சுக்கிட்டு இப்படி ரோட்ல பைத்தியமா அலைய விட்டுருக்கியே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? மாம்சத்துல மறுபடியும் அவனை பழைய நிலைமை கொண்டு வர முடியுமா சொல்லு? மறுபடியும் அவனை உன்னால அதே நிலைமை கொண்டு வர முடியுமா? அந்த அமர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என்ன பதில் சொல்ல முடியும் உன்னால? அப்படி என்னடா சாதிச்சு காட்ட போற? இப்படி எல்லாரும் ஒருத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு உன் மேல அக்கறை காட்டுற, மதிக்கிற, யாரையுமே ஒரு பொருட்டா கூட மதிக்காம நீ அப்படியே சாதிச்சிட்டாலும் அந்த சாதனையை பாராட்டுறதுக்கோ கைத்தட்டுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ கூட ஒரு ஈ காக்கா இருக்காது. அப்படி ஒரு சாதனை பண்ணி என்ன சாதிக்க போற சொல்லு? என்னடா சாதிக்க போற?
ஆசானே, பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் பண்ணிட்டேன். நீலூர் பவ மலர்கள் கேட்டிருந்தேனே, அதையும் கொண்டு வந்துட்டேன் ஆசானே. நிவேதனம் பாயாசம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆசானே. ம். ஆசானே, நீங்க கூப்பிட்ட நேரத்துக்கு யட்சினி தேவி பிரசன்னம் ஆயிடுவா. ஆனா ராஜமோகினிய வசியம் செய்ய உக்காந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காம விடாப்புடியா பூஜை செய்றீங்களே, இது போல உங்களை பார்த்ததே இல்ல ஆசானே. ஏற்கனவே ராஜமோகினி பிரசன்னமானவங்க தானே, அப்புறம் எதுக்கு இப்படி சிரமப்படுறீங்க ஆசானே? எடோய், யக்ஷினிய போல இல்ல ராஜமோகினி. அவ 4 யக்ஷினிகளுக்கு சமம். ஞான் கேட்கும் தேவ ரகசியங்களை சொல்ல அவளுக்கு உண்டான நியமங்களை கடைபிடித்தால் மட்டுமே அவள் பிரசன்னமாகி எனக்கு வேண்டியதை சொல்லுவா. அதனாலதான் இத்தனை தீவிரத்தோடும் விடா பிடியோடும் அவளுக்கான நியமங்களை செய்து வருகிறேன். அவளுக்கான பீஜாட்சரம் லட்சம் ஜெபித்திருக்கிறேன். இன்றோடு 21 திவசம் பூஜை முடிக்கும் போது ராஜமோகினி என் முன் பிரசன்னமாகியே தீர வேண்டும். அஷ்டலிங்கங்களை பற்றி ஞான் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லியே தீர வேண்டும். புரிகின்றதா? அந்த லிங்கங்கள் இருக்குமிடம் எனக்கு தெரிந்த நான் அவற்றை என் வசமாக்கிவிட்டால் அந்த பூமிகாத்தான் பட்டியை காக்கும் சித்தர்களையே ஞான் வென்றவனாவேன். அதன் பின் அவ்வூர் என் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். பிறகு என்ன? ரசமணீஸ்வரர் கோவிலில் நடக்கும் அந்த பௌர்ணமி பூஜையை நான் காண இயலும். சித்தவனத்திற்கு சென்று தைல கிணறு என்ன, அந்த சஞ்சீவி மூலிகையை என் வசமாக்கி கல்பதேகியாகி விடுவேன். சக்தி வாய்ந்த மனிதனாக இந்த உலகையே என் காலடியில் விழ வைப்பேன். நானா, சித்தர்கள் எனக்கு கெடுதல் செய்வதாக நினைத்து நல்லதையே செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தீங்கை எனக்கு செய்யவில்லை என்றால் நான் யக்ஷினியோடு நின்று போயிருப்பேன். ராஜமோகினியின் தரிசனம் எனக்கு கிட்டி இருக்காது. எடோ, நான் பூஜை முடிக்கும் போது ராஜமோகினி என் முன் தோன்றி எனக்கான தேவ ரகசியங்களை சொல்லப் போகிறாள். அப்புறம் இந்த கேசவ நம்பூதிரி எனக்கு கிடைக்க போகுന്ന சக்தியால் நான் இந்த உலகத்தையே ஆளப் போறேன்டா. சரி, நான் சென்று பூஜையை ஆரம்பிக்கிறேன். பூஜை முடிந்து திரும்பும் வரை எந்த இடையூறும் வராமல் பார்த்துக்கொள். சரி ஆசானே. ராஜமோகினி தேவி, ராஜமோகினி, நீ சொன்னது போல் உனக்கான நியமங்களை செய்து பீஜாட்சரம் லட்சம் ஜபித்து 21 திவசம் விடாமுயற்சியோடு தியானித்து உனக்கு பிடித்தமான மல்லிகை பூக்களை சொரிந்து நீலூர் பவ மலர்களை உன் பாதங்களில் சமர்ப்பித்து நீ பிரசன்னமாக வேண்டி எனக்கான வரங்களை, கேள்விக்கான பதில்களையும் வேண்டி உன்னை அழைக்கிறேன். தேவி, 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 ராஜமோகினி,
ராஜமோகினி, ராஜமோகினி, நீ என் முன் பிரசன்னமாகணும். தேவி, பிரசன்னமாகணும். தேவி, பிரசன்னமாகணும். தேவி, பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் தேவி, பிரசன்னமாகணும் தேவி. தேவி பிரசன்னமாகணும். தேவி, தேவி பிரசன்னமாகணும். தேவி பிரசன்னமாகணும். தேவி, பிரசன்னமாகணும். தேவி, பிரசன்னமாகணும். தேவி, தேவி, ராஜமோகினி தேவி, உமக்கு என் கோடி நமஸ்காரங்கள். கேசவா, எனக்கான நியமங்களை செய்வித்து என் மனம் குளிர்வித்து தீவிரத்தோடும் உறுதியோடும் என்னை வேண்டி வரவேற்றிருக்கும் உனக்கு என் ஆசிகள் கோடி. இப்போது உன்மேல் எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. கேள், உனக்கு என்ன வேண்டும்? நன்றி தேவி. முதல் முறை நீ என் முன் பிரசன்னமான போது நான் உன்னிடம் கேட்ட அதே கேள்விகளைத்தான் இப்போதும் கேட்கவிருக்கிறேன். பூமிகாத்தான்பட்டி கிராமத்தை சுற்றி 8 திசையிலும் காவலாக அஷ்டலிங்கங்கள் இருக்கின்றன. அவற்றை திசைக்கொரு சித்தர் என 8 சித்தர்களும் காவல் காக்கின்றார்கள். ஞான் வேண்டுவதெல்லாம் ஈசன் சன்னதியில் உள்ள ரசமணீஸ்வரர் லிங்கங்களையும் சேர்த்து நவலிங்கங்களையும் நான் என் வசமாக்க வேண்டும். அதன் மூலமாக பூமிகாத்தான் பட்டியையும் அங்குள்ள சித்தவனத்தையும் என் வசமாக்கி அவற்றை காக்கும் சித்தர்களையும் நான் வெல்ல வேண்டும். பூமியையே காக்கும் அந்த பூமிகாத்தான் பட்டியை நான் என் வசமாக்கிவிட்டால் இந்த உலகையே நான் என் வசமாக்கியவனாவேன். தேவி, ராஜமோகினி, ஞான் வேண்டுவதெல்லாம் 8 திசைகளிலும் காவலுக்கு இருந்த சித்தர்கள் சிவராத்திரியை முன்னிட்டு தவம் இருக்க வனம் சென்று விட்டார்கள். அந்த நேரம் அஷ்டலிங்கங்களும் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்துவிட்டால் என்னால் அவற்றை சுலபமாக என் வசமாக்கிவிட முடியும். அவை எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை நீதான் எனக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இப்போதைக்கு நீ எனக்கு இந்த ஒரு வரம் மட்டும் அளிக்க வேண்டும் தேவி. கேசவா, வெளியிட முடியாத தெய்வ ரகசியங்களை நீ என்னிடம் கேட்டுள்ளாய். சிரம் மேற்கொண்டு எனக்கான நியமங்களை நீ செய்து என்னிடம் கேட்பதால் சொல்லாமலும் இருக்க முடியாது. உன்னிடம் அவற்றை சொல்வதற்கு முன் நீ சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மைகள் தேவி? அஷ்டலிங்கங்கள் இருக்கும் இடங்களை நீ தெரிந்து கொண்டாலும் அவற்றை வசமாக்கும் சக்தி உனக்கு கிடையாது. தேவி, எனக்கு அந்த சக்தி கிடையாதா? அப்படியானால் ஆனால் ஒருவர் உதவியோடு அவற்றை வசமாக்க முடியும் உன்னால். அது யாரது? வில்லாளன் என்று அழைப்பாயே, விஜயன் என்கிற விஜய். அவன் இப்பிறவி எடுத்திருப்பதே அந்த லிங்கங்களை அடைவதற்காகத்தான். என்ன சொல்கிறாய் தேவி? ஆம் கேசவா, ஆனால் இதுவரை அந்த விவரம் விஜயனுக்கு தெரியாது. ஆனால் தெரிய வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேசவா, அவனின் முற்பிறவி கதை தெரிந்தால் மட்டுமே உனக்கு அனைத்தும் புரியும். 150 ஆண்டுகளுக்கு முன் விக்ரமசிங்கபுரத்தை ஆட்சி செய்த மன்னன் தான் சிங்கபூபதி. சிங்கபூபதியா? இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதே. எங்கோ அல்ல, அப்பிறவியில் சிங்கபூபதிக்கு ராஜகுருவாக இருந்தவனே நீதான். அப்போதே அவனின் அரியணையை அபகரிக்க நினைத்தவன் நீ. ஆனால் அந்த ஜன்மத்தில் நிறைவேறாத உன் ஆசை உன்னை இப்பிறவி எடுக்க வைத்துள்ளது.
அப்பிறவியில் சிங்கபூபதியின் ஆசையும் நிறைவேறாததால் அவனும் இப்பிறவியில் விஜயனாக பிறப்பெடுத்து வந்துள்ளான். விஜயனின் முன்பிறவி பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் தேவி. சொல்கிறேன். தன் நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டி அஷ்டலிங்கங்களை அபகரிக்க பூமிகாத்தான்பட்டிக்கு வந்த சிங்கபூபதியை அப்போது அவ்வூரை காவல் காத்த வீரச்சித்தன் சிங்கபூபதியை தடுக்க இருவருக்குமான சண்டையில் ஒருவரையொருவர் வெட்டி வீழ்த்தி வீரமரணம் அடைந்து விட்டனர். ஆனால் நிராசையோடு இருந்தவர் மறுபிறப்பை எடுப்பதுதானே நியாயம். அதன்படி விஜயன் இப்பிறவி எடுத்து வந்துள்ளான். உனக்கும் இப்பிறவி வாய்த்துள்ளது. அது மட்டுமல்ல, சித்தர்கள் வனம் போய்விட்டார்கள். அஷ்டலிங்கங்களை சுலபமாக அடைந்து விடலாம் என நினைக்கிறாய். ஆனால் அவற்றை பாதுகாக்க வீரசித்தன் இப்போதும் பிறப்பெடுத்து வந்துள்ளான். யார் அது? பூமிகாத்தான்பட்டி ஈஸ்வரன் அம்பலத்தை ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கும் விக்ரமன் தான் முற்பிறவியில் வீரசித்தன்.